விமானத்துல பயணம் செஞ்ச எல்லாருமே உயிரிழந்திருக்க கூடும் அப்படிங்கிற செய்திக்கு மத்தியில 11A அப்படிங்கிற இக்கட்டான சீட்ல உட்கார்ந்த அந்த நபர் தப்பிச்ச ஒரு செய்தி உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. அவரு ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னும் அவரு தப்பிச்சது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இன்னொரு சமயத்துல அதே விமானத்துல பயணம் செஞ்சு தன்னோட உயிரை கொடுத்த ஒரு பயணியோட சோக கதையும் இங்க வெளிவந்திருக்கு. குஜராத்ல இருந்து லண்டன் கிளம்பிய ஏர் இந்தியா விமானம் விபத்துல சுமார் 270 பேர் உயிரிழந்த சம்பவம் இப்ப வரைக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விபத்துல வதோராவை சேர்ந்த ஒரு பெண் உயிரிழந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய சோக கதையாவே உருவெடுத்திருக்கு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கடந்த ஜூன் 12ஆம் தேதி சுமார் 240 பயணிகளுடன் புறப்பட்டது. விமானம் கிளம்பிய சில நிமிடங்களிலேயே அது வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் ஒரே ஒரு பயணியை தவிர மற்ற அனைவரும் உயிரிழந்தனர். இதுவரை பல்வேறு நபர்களின் உடல்களை கூட அடையாளம் காண முடியவில்லை. இந்நிலையில் வதோதரா பகுதியைச் சேர்ந்தவர் யாஸ்மின் போரா. இவரது வயது 51. இவர் கடந்த ஜூன் 9ஆம் தேதி லண்டன் செல்வதாக இருந்தது. ஆனால் திடீரென்று தன் பயணத்தை ஜூன் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்துள்ளார். தன் அண்ணன் மகன் பர்வேஸ் ஓரா மற்றும் அவரின் 4 வயது பெண் குழந்தை சவேரியாவுடன் இணைந்து பயணிப்பதற்காகவே அவர்களையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் 9ஆம் தேதி செல்ல வேண்டிய தனது பயணத்தை 12ஆம் தேதிக்கு மாற்றியுள்ளார். லண்டனில் அவரின் 2 மருமகள்களும் கர்ப்பமாக உள்ளனர். அவர்களை கவனித்துக் கொள்வதற்காக யாஸ்மின் லண்டனுக்கு செல்வதற்கு திட்டமிட்டார். அருமையான பல நினைவுகளை உருவாக்குவதற்கும் குடும்பத்துடன் இணைந்து வாழ்வதற்கும் அவர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தார். ஆனால் யாஸ்மின் கடந்த 12ஆம் தேதி மதியம் உறவினர்களுடன் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து விமான பயணத்தை மேற்கொண்டார். பின்பு கிளம்பிய சில நிமிடங்களிலேயே இந்த கோர விபத்து நடந்தது. இது குறித்து யாஸ்மின் போராவின் கணவர் யாசின் கூறுகையில், யாஸ்மினை விமான நிலையத்தில் விட்டு வந்த சிறிது நேரத்தில் அவரிடம் செல்போனில் பேசினேன். விமானத்தில் ஏசி இயங்கவில்லை. இங்கு நடப்பதெல்லாம் ஏதோ அநியாயமாக இருக்கிறது என்று கவலையுடன் தெரிவித்தார். விமானம் கிளம்பியவுடன் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி அவளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தேன். இருப்பினும் அவள் என்னிடம் திரும்பி வரவே இல்லை என்று அவரது பேட்டி அவரது உறவினர்களையும் கண்கலங்க செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.